இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி இருக்கும்ல, அதுலேயே எப்படி தக்காளி சொரி செய்யலான்னு சொல்லிட்டு. நார்மல் அரிசியில் செய்கிறது நல்லா தான் இருக்கும். சரி நம்ம வீட்டில் பிரியாணி அரிசி இருக்குல்ல, அதனால் அதில் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருந்தேன். இது வந்துட்டு இதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? தேங்காய் எண்ணெய், எண்ணெய் 2யுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு 2 பிரிஞ்சி இலை, சாரி 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வேகட்டும். நல்லா அந்த கண்ணாடி மாதிரி வேகும்ல, அந்த அளவுக்கு வெந்தால் போகும். வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 6, 7 தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 தக்காளி போதும். இப்போ இதை வந்துட்டு நல்லா மசிய வேகணும். குக்கரை வந்துட்டு சும்மா மூடி வைப்போம்ல, அந்த மாதிரி கேஸ்கெட்லாம் போடாமல் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு வேக வைப்போம். நல்லா மசிய வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி கூட போடுவாங்க, அந்த மாதிரியும் போடலாம். எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருசாக எந்த மசாலாவும் போட மாட்டேன். நம்ம வீட்டில் இருக்கும்ல அந்த மசாலா தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க எண்ணெய் கம்மி பண்ணுமா, எண்ணெய் கம்மி பண்ணுமான்னு சொல்லிட்டு. நான் கம்மியாக தான் ஊற்றுவேன். அது எப்படி தான் அதிகமாகுதுன்னு தெரியலை. நான் ஊற்றும் போது கொஞ்சமாக தானே இருந்துச்சு, அப்படியே அதிகமாகிடுது. இப்போ என்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னா, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வந்துட்டு அந்த குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன்ல, அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவேன். தயிர் ஊற்றினேன், கொஞ்சமாக தயிர் ஊற்றினேன். தயிர் ஊற்றினா சாப்பாடு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்ல. அதனால் அதையும் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னு வைங்களேன் எண்ணெயே வராது. மீன் எண்ணெய் படர்ந்து வரும்ல குழம்புலலாம், அந்த மாதிரி படர்ந்து வராது. இப்போ நான் ஒரு விளக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன்னா அதுக்கு 1.5 விளக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் தேங்காய் பால் கூட ஊற்றி செய்யலாம், அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தண்ணி தான் ஊற்றினேன். இப்போ உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சுல, இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசி அப்படியே போட்டுடலாம். இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். காரம்லாம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கிடலாம். தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சுல, இப்போ வந்துட்டு சரிசமமாக்கிட்டு குக்கர் மூடணுன்னு வைங்களேன். குக்கரை மூடி அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்டோன்னு வைங்களேன், சூப்பராக வெந்துடும், குழஞ்சும் போகாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா கூட இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வந்துடும்ல, அப்போ குக்கரை மூடி வச்சோன்னு வைங்களேன் குலையவும் செய்யாது. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம், இல்லைன்னு வைங்களேன் செட் ஆயிரும்ல. அதனால் சாப்பாடு சூப்பராக வந்துருந்துச்சு, குழஞ்சி போகாமல் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அம்மாக்காக எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க. இன்ஷால்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சரியாக போயிடணும்னு சொல்லிட்டு. அம்மா வந்துட்டு எப்போயுமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல, ரொம்ப முடியலன்னா தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எவ்வளோ இருப்போம்ல, அம்மானாலே சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. எப்போ பாரு எங்கள் அம்மா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உடம்பு முடியலன்னு வைங்களேன், ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வேலை செய்வாங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து